யாவரும் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஒரே நிமிஷம். ஆண்டவரே நீ நல்லவர். Hallelujah. We thank you, Jesus. We thank you, Father. Hallelujah. குயவன் கையில் களிமண்ணாய் அனுதினம் நீ வணைந்திடுமே. சொல்லலாமா? உம்பசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதானே எங்கள் ஆத்ம நண்பன் இயேசுண்டு சேர்ந்திடுவேன் அவர் சமூகம். குயவன் கையில் களிமண்ணை போல எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. சொல்லலாம், you shape us Lord. ஆண்டவரே நீங்க எங்களை உருவாக்குங்க. குயவன் மனதுல இருக்கிற ஒரு வடிவத்தை போல இந்த 2026ல எங்க சர்ச்சை நீங்க ஷேப் பண்ணுங்க ஆண்டவரே. மனிதன் மூலமாக அல்ல, மனிதன் கொடுத்த அபிஷேகம் மூலமாகவும் அல்ல, இயேசு கிறிஸ்துவே திருச்சபையின் தலையா இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. God, you shape us Lord. எங்களை நீங்க உருவாக்குங்க ஆண்டவரே. Let your kingdom come, let your will be done. உங்க ராஜ்யம் இறங்கி வரட்டும், உங்க சித்தம் எங்க திருச்சபையில நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால் எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்கள் அனைவரையும் பார்ப்பதிலே. குறிப்பாய் பாஸ்டர் சதீஷ் அவர்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறேன். காரணம் அவர்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ இன்றைக்கும் இந்த வாய்ப்பை எங்களுக்கு உண்டாக்கி கொடுத்துருக்குறாங்க. பாஸ்டர் சோஃபியா பால்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லாருக்கும், உங்கள் எல்லாருக்காகவும், நீங்கள் எல்லாரும் இம்பார்ட்டன்ட் பீப்புள் தான். ஆமென். ஹல்லேலூயா. உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ. பாஸ்டர் ரொம்ப நல்லா சிரிக்கிறாங்க. என்ன, உங்களுக்கு நல்ல ஸ்மைலிங் பாஸ்டர் கர்த்தர் கொடுத்துருக்காரு. ஆமென். அவரோட கிஃப்ட்டை போலவே அவரோட மனசும் பெருசுன்னு நினைக்கிறேன். அவரு அந்த பேக்கை பார்த்தாலே தெரியும் அவரோட மனசு ரொம்ப பெருசு. ஆமென். நிறைய கொடுக்கிற பாஸ்டரா ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்காரு. ஆமென். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஐஸ் வைக்கல பாஸ்டருக்கு, ஃபேக்ட். என்ன, அதான் ஃபேக்ட். நம்ம எல்லாரும் சேர்ந்து நாம் திருப்பிக் கொள்வோம் ஒரு வசனம். நம்ம எல்லாரும் அடிக்கடி வாசித்த ஒரு வசனம். இன்றைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இந்த வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். எடுத்து வாசிக்கலாம். யாக்கோபு எழுதின புஸ்தகம், அதனுடைய 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அடிக்கடி நாம் கேட்ட வசனம். ஆனா இந்த திருச்சபைக்கு கர்த்தர் இன்னைக்கு கொடுக்கிறதான பிரதானமா இந்த 2026ல உங்களோடு கூட கர்த்தர் பேசுகிறதான ஒரு வார்த்தை. எடுத்து வாசிப்போம். 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்க, வாசிங்க சிஸ்டர். நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஜெரேமியா லாண்ட்ஃபேர் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் இருந்தார். இவங்க எந்த காலகட்டத்தில் வாழ்ந்தாங்கன்னா 1857ஆம் வருஷம் வாழ்ந்தாங்க. நியூயார்க் சிட்டில வாழ்ந்தாங்க. இவர் ஒரு பிசினஸ் மேன், ஒரு நல்ல பிசினஸ் செஞ்சிட்டு இருந்தாரு. அவருடைய பிசினஸ் நல்லா போச்சு. ஃபேக்டரியில ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்க அப்படின்னா அவருக்குள்ள ஒரு எண்ணம் என்ன அப்படின்னா, ஒரு ஜெபத்தை துவங்க வேணும், ஒரு ஜெபத்தை உண்டாக்க வேணும். யாரை வச்சு பண்ணலாம்? ஒரு 2-3 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க அவருக்கு. அந்த 2-3 ஃப்ரெண்ட்ஸை வச்சு ஒரு சின்ன பிரேயர் ஆரம்பிக்கலாம்னு சொல்லி ஆரம்பிச்சார். அப்ப அவர் எல்லாருக்கும் பேம்ப்லெட் அடிச்சு கொடுத்தாரு, எல்லாருக்கும் கொடுத்தாரு. அவங்க கூட வேலை செய்யறவங்களுக்கு எல்லாம் போய் கொடுத்தாரு. முதல் நாள் ஒரு தேதியை குறித்து அந்த நாள்ல ஸ்டார்ட் பண்ணாரு. 6 பேர் வந்தாங்களாம். ஃபர்ஸ்ட் டே 6 பேர் வந்தாங்க. அவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஒண்ணுமில்லாம நான் ஆரம்பிச்சேன், நான் மட்டும் தனியா வீட்டுல ஜெபம் பண்ணும் போது கர்த்தர் எனக்கு இந்த தரிசனத்தை கொடுத்தாரு. முதல் நாளே 6 பேர் வந்தாங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திர ஆண்டவரே என்று சொல்லி சொன்னார்.
ரெண்டாவது நாளும் ஜோம் பண்ணாங்க. மதியம் அவங்களுக்கு மிட் டேல தான் பிரேயர் டைம். அந்த மிட் டேல ஜோம் பண்ணாங்க. ரெண்டாவது நாள் 20 பேர் வந்தாங்க. சொல்லப்பட்டிருக்கிறது மூணாவது நாள் 40 பேர் வந்தாங்களாம். இப்படியே பாத்தீங்கன்னா ஒரு 1.5 வருஷம் 2 வருஷத்துல 10,000 பேர் கூடி வந்தாங்க. அந்த நியூயார்க் சிட்டில இவருடைய சின்ன ஒரு ஜெபத்தில் ஆரம்பித்த அந்த காரியம் ஒரு பெரிய ரிவைவல கொண்டு வந்தது என்று சொல்லி வேதத்திலையும் ரிவைவல் ஹிஸ்டரியில குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னைக்கு பைபிள்லயும் நம்ம அது குறிப்பிடப்பட்டிருக்கிறதாய் பார்க்கிறோம். நீதிமான் செய்யும் ஊக்கமான ஜெபத்தம் எப்படி இருக்கிறதா? மிகுந்த பலனுள்ளதா இருக்கிறது. இன்னைக்கு நம்ம சர்ச்சில் என்ன அடிப்படையாய் தேவை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா என்ன தேவை? ஜெபிக்கிறவர்கள் தேவை. ராமன் சொல்லுங்க. சாதாரணமாய் ஜெபிக்கிறவர்கள் வேண்டாம். கிறிஸ்துமஸ் அன்னைக்கும் ஈஸ்டர் அன்னைக்கும் சர்ச்சுக்கு வர்றவங்க வேண்டாம் ஆண்டவரே. ஊக்கமாய் ஜெபிக்கிறவர்கள் எங்களுக்கு திருச்சபையில தேவை. கருத்தோடு ஜெபிக்கிறவர்கள் எங்களுக்கு திருச்சபையில தேவை. காரணம், ஜெபிக்கிறவர்கள் மல்டிப்ளை ஆவாங்க என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பலன் கொண்டு பெருகுவார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? the praying people will be multiplied. இந்த இடத்துல இது யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? நீதிமான் செய்யும் ஊக்கமான ஜெபம் யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? எலியாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதா நாம் பார்க்கிறோம். எடுத்து வாசிப்போம். நீங்க இதே வசனத்துல நீங்க வாசிங்கன்னா நம்ம சொல்லப்பட்டிருக்கிறது, யாக்கோபு சொல்றாரு ஊக்கமான ஜெபம் இல்லையா? ஊக்கமான ஜெபம் எப்ப பண்றது ஆண்டவரே கேட்போம் இல்லையா? எப்பெல்லாம் நம்ம ஜெபம் பண்ணணும், எப்பெல்லாம் ஊக்கமா ஜெபம் பண்ணணும்? அதே அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. 13ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது எப்ப நம்ம ஜெபம் பண்ணணும்? நமக்குள்ள துன்பம் வரும்போதெல்லாம் எப்ப என்ன பண்ணணுமா? நம்ம ஜெபம் பண்ணணும். துன்பம் வரும்போதெல்லாம் என்ன பண்ணுங்க? ஜெபம். when you feel down you start praying. உங்க மனசுல சம்டைம்ஸ் அப்படி ஒரு எண்ணம் வரும் இல்லையா? சில பேரை பார்த்தா உங்களுக்கு ரொம்ப உற்சாகமா இருக்கும் இல்லையா? சில பேரை பார்க்கவே கூடாதுன்னு நினைச்சிருப்பீங்க மனசுல இல்ல? உங்களுடைய சூப்பர்வைசரா இருக்கலாம், உங்க மாமியாரா இருக்கலாம், உங்க கூட இருக்கிற ஒரு பிரதரா இருக்கலாம். என்ன காலைல எந்திரிச்சோடனே இவங்க மூஞ்சிலேயே முழிச்சோம் அப்படின்ற மாதிரி சில பேரை பார்த்தாலே நம்ம டவுன் ஆயிடும் அப்படிதானே? சில சூழ்நிலைகள் சில வார்த்தைகளை கேட்டாலே சில பேர் டவுன் ஆயிடுவாங்க இல்ல? சில பேரை பார்த்தா உற்சாகம் ஆயிடும். ஏன்னா ஊர்ல இருந்து மாமா வந்திருக்காங்கன்னா பயங்கர சந்தோஷம் ஆயிடுவாங்க. ஏன்னா ஊர்ல இருந்து அப்பா வந்திருக்காங்கன்னா வீட்டுல மனைவிகள்லாம் என்ன ஆயிடுவாங்க? பயங்கர ஹாப்பி ஆயிடுவாங்க. ஊருக்கு போனா அவங்க பயங்கரமா வேலை செய்வாங்க, எல்லாம் செய்வாங்க, பாத்தீங்கன்னா உற்சாகமா இருப்பாங்க. பாருங்க, நல்ல இடங்கள் நல்ல மனிதர்கள் நம்ம என்ன பண்ணுவாங்களாம்? உற்சாகப்படுத்துவார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா வேதம் சொல்லுகிறது, நீங்க சோர்ந்து போகும்போது நீங்க கர்த்தருடைய சமூகத்துக்கு போங்க. நீங்க பலவீனமா இருக்கும் போது கர்த்தருடைய சமூகத்துக்கு போங்க. 2வது 14ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு பாருங்களேன். திருச்சபையாய் சேர்ந்து நம்ம எப்ப ஜெபம் பண்ணணுமா? வியாதிப்பட்டா ஜெபம் பண்ணணும். யாராவது ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, யாராவது ஒருத்தர் பலவீனமா இருக்கிறாங்க, உடனே திருச்சபை என்ன பண்ண வேண்டுமா? ஜெபிக்க வேண்டும். நீதிமான் என்ன பண்ணுவாராம்? ஜெபம் பண்ணுவாங்க. உடனே ஓடி போய், பிரதர் எப்படி இருக்கீங்க? பிரதர் உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டனே. பிரதர் நீங்க குறைவு ஏதோ இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டனே. அவங்களை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இல்ல, ஆனா நீங்க போய் அவங்களுக்காக நீங்க என்ன பண்ணலாம்? ஜெபம் பண்ணலாம். ஏன்னா அடுத்து 15ஆம் வசனத்துல சொல்ல பிறகு எப்படி ஜெபம் பண்ணணுமா? அறிக்கை செய்து ஜெபம் பண்ணுங்க இல்லையா? என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அறிக்கை செய்து ஜெபம் பண்ணுங்க. ஒரு அழகான ஒரு பிரதர் ஒரு பாஸ்டர் சொல்லியிருக்கிறாங்க, நான் காலையில எழுந்திருக்கும் போது எப்படி எழுந்திருக்கணுமா? தேவ வார்த்தையோடு நான் எந்திரிக்கணும். என்ன காலையில எந்திரிக்கும் போது மொபைல் போன் எங்க இருக்குன்னு தேடிக்கிட்டே எந்திரிப்போம் அப்படிதானே? காலையில அலாரம் அடிக்கும், அது 10 முறை ஆஃப் பண்ணி என்ன அது டென்ஷன் ஆகி எந்திரிச்சு சில பேர் மொபைல் எல்லாம் தூக்கி போட்டு எந்திரிப்பாங்க. நைட் எப்படி போவாங்க? நைட் எப்படி தூங்க போவாங்க? பல மணி நேரம் பார்த்து மொபைல் போன் அது வெறுத்து போய் அதுல சார்ஜ் கம்மியாகி செத்து போனதுக்கு அப்புறமேட்டு எங்க போய் படுப்பாங்க. அப்படி இல்ல, நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்? எழுந்திருக்கும் போது தேவ வார்த்தையோடு எழுந்திருக்கிறவர்களாக, நான் தூங்க போகும்போது தேவ வார்த்தையோடு நான் தூங்க போகிறவர்களாக இருக்கும் பொழுது நான் ஊக்கமாய் ஜெபிக்கிறவர்களாக கர்த்தர் நம்ம என்ன பண்ணுவாரா? மாற்றுவார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். சரி, நான் எப்படி ஜெபம் பண்ணணும்? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார் பாருங்களேன். எபேசியர் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 15ஆம் வசனத்தை எடுத்து யாராவது ஒருத்தர் வாசிங்க. எப்ப ஜெபம் பண்ணணும்னு பார்த்துட்டோம், எப்படி ஜெபம் பண்ணணும் வாசிங்களேன். எபேசியர் 3:15. நம்முடைய கர்த்தராய் இருக்கிற பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணணுமா? which means
கர்த்தர் என்ன இந்த இடத்துல சொல்றார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, you pray in obedience. இல்லையா? வேதம் சொல்லுகிறது, அவருடைய நாமத்திற்கு முன்பாக சகல நாவுகளும் என்ன ஆகுமா? அறிக்கையிடும், சகல முழங்கால்களும் என்ன பண்ணப்படுமா? முடக்கப்படும். அப்படின்னா என்ன அப்படின்னா, you surrender yourself. இல்லையா? ஒருத்தர் ஓடி வந்து துப்பாக்கி காட்டுறாருன்னா என்ன பண்ணுவீங்க? உங்க கையில துப்பாக்கி இல்ல, என்ன பண்ணுவீங்க? கையை தூக்கிடுவோம் இல்ல. சரண்டர், என்கிட்ட ஒண்ணும் இல்ல, ஐ சரண்டர். இல்லையா? அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, God is more powerful. உங்களுக்கு எதிரில் நீங்க ஜோம் பண்ற நபர் பவர்ஃபுல்லா இருக்கும் போது யூ சரண்டர். இல்லையா? நம்ம சரண்டர் பண்றது நல்லது. ஆண்டவர் இடத்துல போய் நாம் அறிக்கை செய்வது நல்லது. ஆண்டவர் இடத்துல போய் நாம் மன்றாடுவது நல்லது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, மார்த்தாலே நீ அநேக காரியங்களை பிஸியா இருக்க. I know that you are working for me. நீ எனக்காக தான் ஊழியம் செய்கிற, எனக்காக தான் நீ சமையல் செய்யற, எனக்காக தான் நீ காரியங்கள்லாம் செய்யற. பட் மோர் இம்பார்ட்டன்ட் இஸ் டு சிட் இன் மை பிரசன்ஸ். நீ என்கிட்ட வந்து முழங்கால் படிக்கிட்டு உட்காருகிறது ரொம்ப முக்கியம். இல்லையா? கத்தாரில் நீங்க அதிகமா வேலை செய்றீங்க, உங்களுக்கு தூங்குறதுக்கு டைம் இல்ல, பாடி பெயின், உங்களுக்கு உழைச்சுக்கிட்டே இருக்கிறீங்க, நான் எப்ப போய் பெட்ல படுப்பேன்னு சொல்லி இருக்கிறீங்க. ஆனா ப்ரே டு காட். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இந்த 2026ல என் ரூம் தூங்குற ரூமா இல்ல ஆண்டவரே, என் ரூம் ஜெபிக்கிற ரூமாய் மாறட்டும் என்று சொல்லி சொல்லுங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஜெபத்தின் வல்லமையை இன்னைக்கு தர போறாரு. ஆண்டவரே என் முழங்கால்களுக்கு பலனை கொடுங்க, நான் முட்டி போட்டு ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, எத்தனை பேர் கேக்குறீங்க? ஆமென், ஹல்லேலூயா. நான் ஜெபம் பண்ணும்போது that is an act of surrender. ஆண்டவர் அழகா சொல்றார். அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, 16வது வசனத்துல பவுல் சொல்லுகிறாங்க, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனால் வல்லமையாய் பலப்பட்டு ஜெபம் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி ஜெபம் பண்ணணுமா? ஆவியானவரோடு ஜெபம் பண்ணணும். பரிசுத்த ஆவியானவர் இல்லாம நம்மளால என்ன பண்ண முடியாது? ஜெபிக்க முடியாது. நம்ம என்ன ஜெபம் பண்றதுன்னே தெரியாது. இல்ல, நிறைய நேரத்துல ஜெபிக்கலாம் முடிவு எடுத்து உட்காருவீங்க, 3 மணிக்கு ஆரம்பிப்பீங்க, நல்ல ஜெபம் பண்ணிட்டு திரும்ப வாட்ச் பார்க்கும்போது 3:05 காட்டும். இல்ல, டைமே போக மாட்டேங்குது பாஸ்டர். சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு தூக்கமே வரல பாஸ்டர், அப்புறமேட்டு ஒரு வேதத்தை எடுத்து வாசிச்சேன், நல்லா தூக்கம் வந்தது பாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து இன்னைக்கு மத்தியானத்துல கூட்டம் வைக்கிறது ஒரு கஷ்டமான விஷயம். மதியானம் நம்ம நல்லா சாப்பிட்டு வந்து என்ன பண்ணுவோம்? உட்காந்து அப்படியே பாஸ்டர் பேசுறதுக்கும் அதுவும் க்ளோஸா நம்ம எல்லாம் உட்காந்துருக்கோம், அதுக்கும் நல்லா என்ன ஆகும்? தூக்கம் வரும். ஆனா நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன், தேவ மனுஷர்கள் எப்படியாய் அவர்கள் ஜெபிக்க வேண்டுமா? ஆவியினாலே ஜெபிக்க வேண்டும். காரணம், ஆவி சோர்ந்து போகாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. சரீரம் சோர்ந்து போகும், சரீரம் பலவீனப்படும். 8 மணி நேரம் டியூட்டிக்கு அப்புறமேட்டு ப்ளீஸ் என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கேட்போம். இல்ல, ஆனா ஆவி சோர்ந்து போகாது. ஆவி உள்ளுக்குள்ள இருந்து இன்னும் பலப்படுத்திக்கிட்டே இருக்கும். ஆண்டவரை சொல்றாரு, இன்னும் 1 மணி நேரம் என் கூட சேர்ந்து நீங்க ஜெபம் பண்ண முடியாதா? இன்னும் 1 மணி நேரம் நீங்க காத்திருக்க முடியாதா? காரணம் என்னன்னா, அவரும் டயர்டா தான் இருக்காரு, இயேசுவும் டயர்டா தான் இருக்காரு. ஆனா அவருக்குள்ள இருக்கிற ஆவி அவரை பலப்படுத்துகிறது. 40 நாள் சாப்பிடல, குடிக்கல, எதையும் பண்ணல, வனாந்தரத்துல உலாவி கொண்டிருக்கிறார். வனாந்தரத்துல அவர் தனிமையா இருக்கிறார். நிறைய ஆபத்துகள் சுத்தி இருக்கிறது. பசி ஒரு புறம் இருக்கிறது. அப்பத்தை கல்லை அப்பமாக்கி சாப்பிடலாமா என்று டெம்டேஷன். ஒரு புறத்துல பிசாசானவன் பல சோதனைகளை ஆண்டவருக்கு கொடுக்கிறார். ஆனாலும் ஆவியில் பலன் கொண்டு இருக்கிறவர்களை ஒரு காரியமும் சேதப்படுத்த முடியாது. ஆவியிலே அனல் கொண்டிருக்கிறவர்கள் ஜெபித்து கொண்டே இருப்பாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஜெபம்னா நீங்க ரொம்ப அப்படியே வல்லமையா மோகன் சிலாசரஸ் அங்கிளை போல ஜெபம் பண்ணணும்லாம் நினைக்காதீங்க. பிரேயர் இஸ் a very inward process. உங்களுக்குள்ள இருக்கிற ஆத்மா துதிச்சுக்கிட்டே இருக்கும். ஆமென் சொல்லுங்க. தெரியுமா? அதை அனுபவிச்சிருக்கவங்களுக்கு தெரியும். ஆமென். உள்ள ஆத்மா என்ன பண்ணும்? துடிச்சுக்கிட்டே இருக்கும். ஆண்டவரே, நான் பல விதங்களிலே நான் வந்து வேலையில செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் கிருபை என்ன தெரியுமா? ஆண்டவர் நமக்கு ஆத்மான்னு ஒரு அழகான ஒரு காரியத்தை கொடுத்திருக்கார். நீங்க வேலை செஞ்சுக்கிட்டே பாடலாம். நீங்க அம்மாக்கள்லாம் வீட்டுல என்ன பண்ணலாம்? குழம்பு வச்சுக்கிட்டே பாடலாம். குழம்பு சூப்பரா வரும். ராமேன் சொல்லுங்க. இல்லாட்டி குழம்பு நல்லா வரல. ஏன் வரல? பாட்டு இல்ல, என்ன ஜெபம் இல்ல. நீங்க எது செஞ்சாலும் ஜெபம் பண்ணி செய்யுங்க. கர்த்தர் என்ன பண்ணுவாரு? சுகம் கொடுப்பாரு. நீங்க ஹாஸ்பிட்டல்ல பாத்தீங்கன்னா அவன் சாக கிடக்க வந்து அட்மிட் ஆவான். நீங்க ஜெபம் பண்ணிக்கிட்டே அவனுக்கு வைத்தியம் பாருங்க. டாக்டர் வந்து பாக்குறதுக்கு முன்னாடி அவன் சரியாயிடுவான். ஆமென்.
கர்த்தர் நன்மையை செய்கிறவரா இருக்கிறார், அற்புதங்களை செய்கிறவரா இருக்கிறார். காரணம் நான் என்ன நம்பல, எனக்குள்ள இருக்கிற ஆவியானவரை நான் நம்புகிறேன். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்தது சொல்லப்பட்டிருக்க பாருங்களேன். பவுல் என்ன சொல்றாரு? அடுத்து 17ஆம் வசனத்துல சொல்றாங்க, இருதயத்தில் இரண்டாவதா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, உங்க இருதயத்திலே அன்பினால் வேரூன்றி, you be rooted in your prayer. இல்ல, நீங்க சாதாரணமாய் ஜெபித்தாலோ, நீங்க சாதாரணமாய் நாம் உட்கார்ந்து இருந்தாலோ நமக்கு ஜெபம் ஓடாது. என்ன, ஒருத்தவங்களுக்காக ஜெபம் பண்ணணும், தேசத்துக்காக ஜெபம் பண்ணணும். என்ன ஜெபம் பண்ணணும்? அழிந்து போகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணணும். என்ன ஜெபம் பண்ணணும் அப்படின்னு நமக்குள்ள ஒரு கேள்வி வரும் இல்லையா? ஒரு பாஸ்டர் இருக்காங்க, அவங்க ஒரு வீட்டுக்கு கெஸ்டா இன்வைட் பண்ணியிருந்தாங்களாம். போய் உட்கார்ந்து ஜெபம் பண்ண, அவருடைய பிரேயர் டைம் 9 o'clock. கரெக்டா 9 மணிக்கு எங்க இருந்தாலும் போய் ஜெபம் பண்ணிட்டு வரோம். 9 மணிக்கு போய் ஜெபம் பண்ணணும். அன்னைக்கு போயிருக்காங்க. 8:30க்கு ஒரு படம் போட்டிருக்காங்க. எங்க இதுல ஒரு படம் போட்டிருக்காங்க. அவங்க இன்னொருத்தவங்க அழைச்சிருந்த கெஸ்டோட வீட்டுல ஒரு படம் போட்டிருக்காங்க. இவருக்கு பழைய நினைவுகள்லாம் வந்துருச்சு. ஊழியக்காரர் தான், ஆனா படம் போட்ட உடனே அவருக்குள்ள என்ன வந்துருச்சு? ஒரு டெம்டேஷன். பாப்போம், ஆஹா நல்ல படமாச்சே, என்ன பண்ணுவோம் பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திருக்காங்க. பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆயிடுச்சு. போயிட்டே இருக்கு. 9 மணி ஆயிடுச்சு. 9 மணி ஆயிடுச்சு. இன்னும் அவருக்கு என்ன ஆகல, அவருக்கு உணர்வு வரல. உடனே இவரு யோசிக்கிறார், சரி இந்த முதல்ல ஒரு பாட்டு வரும், அந்த பாட்டு வரைக்கும் பார்த்துட்டு என்ன பண்ணிடுவோம், டிவியை ஆஃப் பண்ணிடுவோம். கர்த்தர் சோத்திரம் 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 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு 9 மணி 9:05 ஆச்சு, 9:06 ஆச்சு, 9:10 ஆகும்போது டிவி வெடிச்சிருச்சு. அது அவர் வீட்டு டிவி இல்ல, சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருக்காரு. டிவி வெடிச்சிருச்சு. என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. போய் பார்த்தா அது ஒரு காஸ்ட்லியான டிவி. கெஸ்டுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ரொம்ப பயத்திலே உட்கார்ந்து இருந்தாரு. அப்பதான் அவருக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது. கர்த்தருக்கு நம்ம நேரத்தை கொடுத்துட்டோம் அப்படின்னா அது கர்த்தருடைய நேரம். ஆமென். நம்ம வீட்டுல கர்த்தருக்குன்னு ஒரு டைம் இருக்கணும். கர்த்தருக்கு நம்ம ஜெபிக்கிறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கணும். ஆமென். ஒரு ரொம்ப சின்ன இடமா இருந்தா போதும். நீங்க ஒரு பெரிய அறையே கர்த்தருக்கு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க எப்படி டைனிங் டேபிள்ல ஒரு இடத்துல போய் உட்கார்ந்தா சாப்பிடணும்னு உங்களுக்கு தோணுதோ, அதே போல நீங்க வீட்டுல போய் ஒரு இடத்துல உட்கார்ந்தோம்னா உங்களுக்கு ஜெபிக்கணும்னு தோணணும். ஆமென். அப்படி ஒரு இடத்தை கண்டுபிடிங்க வீட்டுல. that place should be always your praying place. ஆமென். அந்த இடத்துல தான் நீங்க யுத்தம் பண்ணுகிற இடமா இருக்கும். நான் உங்களுக்கு சொல்றேன், அந்த இடத்துல உட்காரும் பொழுது you will feel some power. நீங்க ஒரு வல்லமையை உணர்வீங்க. நீங்க மத்த இடத்துல உட்கார்ற மாதிரி அல்ல. நீங்க போய் சாப்பிடுற இடத்துல சில பேர் உட்கார்ந்து ஜெபம் பண்ணுவாங்க. எங்க வேணாலும் உட்கார்ந்து ஜெபம் பண்ணலாம்னு சொல்லி நினைப்பாங்க. ஆனா நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்கிறேன், நீங்க உட்கார்ந்து ஜெபிக்கிற இடம் வல்லமை உள்ள இடம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் அதை நன்மையாக, ஆண்டவர் அதை மாற பண்ணுவார் என்று சொல்லி நாம் விசுவாசிப்போம். கடைசியா பாருங்க, 20ஆம் வசனத்துல அவர் சொல்றாரு, எப்படி நம்ம ஜெபம் பண்ணுமா? நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராய். மூணாவது அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, நம்ம எப்படி ஜெபம் பண்ணணுமா? வல்லமையாய் ஜெபம் பண்ணணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. எப்படி ஜெபம் பண்ணணுமா? வல்லமையாய் ஜெபம் பண்ணணும். நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது அந்த இடத்துல ஒரு அசைவு இருக்கணும். நீங்க அசைக்காதபடிக்கு ஜெபம் பண்ண கூடாது என்று சொல்லி பார்க்கிறோம். ஏன்னா அசைக்காதபடிக்கு ஜெபம் பண்ணீங்கன்னா 10வது நிமிஷம் தூங்கிடுவீங்க. அப்படிதானே? சோத்திரம் 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 1000 சோத்திரம் சொல்லுவாங்க இல்லையா? புக்கெல்லாம் போட்டிருக்காங்க. சில பேர் அதை கூட சொல்ல மாட்டாங்க. ஏன்னா டிவியில அவர் என்ன பண்ணுவாரு, அவர் சோத்திரம் சொல்லுவாரு, இவங்க உட்காந்து சமையல் செய்வாங்க, துணி துவைப்பாங்க. அப்புறம் நம்ம கிட்டே சர்ச்சில் வந்து சாட்சி சொல்லுவாங்க, கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே நான் இத்தனை சோத்திரங்களை செய்து கொண்டே வேலையெல்லாம் முடித்து விட்டேன். கிடையாது. சோத்திரம் எங்க இருந்து வரணும்? நமக்குள்ள இருந்து வரணும். டிவிக்குள்ள இருந்து வரக்கூடாது. சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? போய் டிவியில பிரேயர் நடக்கும், டிவியில போய் பிரேயரை உட்கார்ந்து என்ன பண்ணுவாங்க, பார்த்துக்கிட்டே உட்காருவாங்க. தவறு இல்லை. ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க ஜெபம் பண்ணுங்க. முழங்கால் போட்டு நீங்க ஜெபம் பண்ணுங்க. டிவிக்கு முன்னாடி போய் உட்கார்ந்து அவங்க ஜெபம் பண்றதோட இணைஞ்சு ஜெபம் பண்றது அது வேற கேட்டகரி. ஊக்கமாய் ஜெபிக்கிறவர்கள், நீதிமான் ஊக்கமான ஜெபம் எப்பேற்பட்டதா இருக்கணும்? அது கர்த்தருக்கும் அவருக்கும் இடையில் உள்ளதாக இருக்கும் என்பதை நம்ம மறந்து போயிடக்கூடாது. நம்ம ஜெபம் எப்பேற்பட்டதா இருக்கணும்?
தனித்திருந்து ஜெபிக்கணும். வல்லமை உள்ளதாய் நாம் ஜெபிக்க வேண்டும் என்பதை நம்ம ஒரு நாளும் மறந்து போயிடக்கூடாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணா இருக்காங்க, அவங்களுடைய காலை ரெண்டத்தையும் இழந்துட்டாங்க ஒரு பெரிய ஆக்சிடென்ட்ல. அவர் ஒரு கண்டக்டர், பஸ் கண்டக்டர். சென்னையில இருந்து திருநெல்வேலி போயிட்டு இருக்கும் போது டிரைவருக்கு பக்கத்துல தான் கண்டக்டர் உட்காருவாரு. டிரைவரோட சேஃப்டியை பார்த்து கண்டக்டர் உட்கார்ந்து இருந்த இடத்துல போய் மோதிட்டார். ஒரு மரத்துல போய் ஸ்ட்ரைட்டா மோதிட்டார். 2 காலம் இல்ல அவருக்கு. எழுந்து அன்கான்சியஸா விழுந்துட்டாரு. எந்திரிச்சு பார்த்திருக்காரு, 2 காலம் இல்ல. பக்கத்துல தேடி பார்த்திருக்காரு, கால் கிடைச்சிருக்கு. காலை எடுத்து கையில ஒட்டி வச்சுக்கிட்டார். ஹாஸ்பிட்டலுக்கு உடனே வேகமா போறாங்க. 2 காலையும் வச்சு தைச்சிட்டாங்க. ஆனா கால்ல என்ன கிடையாது, நரம்பு செயல்பட மாட்டேங்குது. நல்ல ஜோமன்னுகிற மனுஷன், பிசாசுகளை விரட்டுகிற ஒரு ஊழியக்காரர். அவருக்கு நடந்ததுதான் நான் உங்களுக்கு சொல்றேன். பயங்கரமா வல்லமையா ஜோம் பண்ணுவார். 2 காலம் இல்ல, எதிர்காலம் இல்ல. கல்யாணம் ஆகி அவரால் குழந்தை இல்ல. அவருக்கு பயங்கர கஷ்டம். மனைவி தூக்கி போட்டுட்டாங்க, குடும்பம் தூக்கி போட்டுட்டாங்க. தெருவுல தான் நின்னாரு, வேலை கிடையாது. கொடுத்த எல்லா டிபார்ட்மெண்ட்ல இருந்து கொடுத்த பணம் எல்லாமே ட்ரீட்மெண்ட்டுக்கு செலவாயிடுச்சு. தங்கறதுக்கு இடம் இல்ல, நடு தெருவுல தான் நின்னாரு. போய் அவர் அடிக்கடி ஒரு பாட்டிக்கு உதவி செய்வாராம். அந்த பாட்டி வீட்டுக்கு போனாரு. அந்த பாட்டி வீட்டுக்கு போயிட்டு, அம்மா கொஞ்ச நாள் உங்க கூட நான் தங்கிக்கலாமான்னு சொல்லி கேட்டாங்க. அம்மா எனக்கே இடம் இல்ல, எனக்கே சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்ல, நீ வேணா போய் பின்னாடி ஒரு பழைய சோஃபா கிடக்கு, நீ அங்க வேணா போய் என்ன பண்ணிக்கோ படுத்துக்கோன்னு சொல்லி அந்த பரிதாபப்பட்ட பாட்டி சொல்லியிருக்காங்க. இவர் போய் உள்ள, சரிம்மா நாங்க படுத்துக்கிறேன்னு சொல்லின்னு. சாப்பாட்டுக்கு என்ன பண்ணீங்க? சாப்பாடு கிடையாது, பைப்ல தண்ணி வரும். அந்த பைப்ல இருக்கிற தண்ணியை குடிச்சிட்டு மனுஷன் 3 மாசம் உயிரோடு இருந்திருக்கார். எப்பயாவது அந்த பாட்டிக்கே அற்புதமா யாராவது சாப்பாடு கொடுத்தாங்கன்னா கொண்டு வந்து கொடுப்பாங்களாம். மற்றபடி அவருடைய உணவு எல்லாமே அந்த பைப்ல வர தண்ணி தான். அந்த தண்ணியை குடிச்சிட்டு உயிர் வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. ஆனா நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, அந்த சோஃபால உட்காந்து ஜோம் பண்ணுவாராம். அந்த சோஃபால உட்காந்து பல மணி நேரம் அந்நிய பாஷைகளை பேசி ஜோம் பண்ணுவாராம். அந்நிய பாஷைகளை பேசி ஜெபிக்க ஜெபிக்க அந்த இடத்துல இருந்த வல்லமை அவர் கால்களுக்குள்ள இறங்குறத அவர் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்கார். ஒரு 3 மாசம் கழிச்சு அவர் காலில் ஏதோ நகர்றத போல இவர் உணர்ந்திருக்காரு. பார்த்தா விரல் எல்லாம் நகருது. கீழே கால் எடுத்து வைக்கலான்னு ஒரு நாள் முயற்சி பண்ணிருக்காரு. உணர்வு இருக்கு. டாக்டர் கிட்ட போல, மருந்துக்கு காசு இல்ல, யாரும் ஹெல்ப் கிடையாது. ஆனா உட்கார்ந்து அவர் செய்த ஜெபம் அவர் கால்களை கீழே ஊன வைத்தது. இதை பிடிச்சி எழும்பி நின்னாராம். அவரால் எழும்பி நிக்க முடிஞ்சதான். ஒரு அடி எடுத்து வச்சாராம், அடி எடுத்து வைக்க முடிஞ்சதான். இன்னைக்கு வரைக்கும் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு வரைக்கும் ஊழியம் செய்கிறாரு. அவர் ஒரு கார் வச்சிருக்காரு. அந்த காரை வச்சு பல மைல் தூரம் போய் டெய்லியும் ஊழியம் செய்து கொண்டு வர்றாரு. இன்னைக்கும் உயிரோடு சாட்சியாய் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. நீதிமான் செய்யும் ஊக்கமான ஜெபம் பலனுள்ளதாயும் வல்லமை உடையதாயும் கிருபை உடையதாயும் வரங்களை கொண்டு வருகிறதாயும் ஏற்புடையதாயும் இருக்கிறதுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். இன்னைக்கு நம்ம மிஸ் பண்ற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? கத்தார்ல இஸ் a prayer life. இஸ் a prayer life. நீங்க ஆண்டவரோடு இணக்கமா இணைஞ்சிட்டீங்கன்னா you will be an unshakable person in before God. ஆமென். அல்லேலூயா. ஏதோ நீங்க மத்த திருச்சபையில இருந்து நீங்க காரியங்களை பெற்றுக்கொள்ளலாம் இல்ல. பாலியாங்கி சொல்றாரு, எப்படியா உங்க சர்ச்சை உலகத்திலேயே பெரிய சர்ச்சை எப்படியா மாறுச்சு? காரணம் பிரேயர், ஜெபம்தான். ஜெபம்தான். நாங்க உட்கார்ந்து ஜெபம் பண்ணுவோம் பாஸ்டர், யாருனே தெரியாது, திடீர்னு ஒரு 10 பேர் கூட்டமாய் ஓடி வருவாங்க. நாங்க உட்கார்ந்து ஜெபம் பண்ணுவோம் பாஸ்டர், நாங்க ஒரு 100 பேர் 150 பேர் டக்குன்னு அந்த வாரம் வருவாங்க. எப்படி வராங்க, எதுக்காக வராங்க, எந்த திசையில இருந்து வராங்கன்னு தெரியாது. காடைகளை போல கர்த்தர் ஏற்ற வேளையில ஏற்ற நபர்களை நம்ம வாழ்க்கையில கொண்டு வருவார். நான் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னா, நான் ஊக்கமாய் நீதிமானாய் நான் ஜெபித்து கொண்டே இருக்க போகிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த 2026 நான் ஒரு ஜெரமியா லாம்ஃபேரா நான் மாறணும் ஆண்டவரே சொல்லி கேளுங்க. உங்க குடும்பத்துல உங்களை தான் ஆண்டவர் அம்பாசிடரா வச்சிருக்காரு பிரேயருக்கு. ஆமென். உங்களை தான் கர்த்தர் எங்க கொண்டு வந்திருக்காரு? கத்தார்ல கொண்டு வந்திருக்காரு. காரணம் ஆண்டவர் சொல்றாரு, உங்க மூலியமா ஒரு அற்புதத்தை கர்த்தர் உங்க குடும்பத்துல செய்வார். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, எலியாவுக்கு நாம் பார்க்கிறோம். எடுத்து வாசிங்க 14ஆம் அதிகாரம், 1 ராஜாக்கள் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம். வேகமாய் எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் நான் முடிக்கிறேன்.
1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். வேகமா வாசிங்க. ஆஹா 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 இங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா. அவ்வளவுதான் இன்ட்ரோடக்ஷன். பாஸ்டர் சொன்னாங்க, பாஸ்டர் உங்களை பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுங்க. ஏன் தெரியுமா? we don't need any introduction, we don't need any background. எலியாவுக்கு எலியாவுடைய எந்த பேக்ரவுண்டும் யாருக்குமே தெரியாது. சும்மா அந்த இடத்துல டிஸ்டிங்க்டா சொல்லிருக்காங்க, இந்த ஊர்ல இருந்து வரார், அவ்வளவுதான். அவர் யாருடைய மகன், யாருக்கு பிறந்தார், அவர் இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் ஊழியம் செய்தார், என்னென்னலாம் சாதித்தார், ஒண்ணுமே கிடையாது. டைரக்டா வராங்க. God would take people without any backgrounds. அதான் கர்த்தருடைய கிருபை. ராமன் சொல்லுங்க. பல வருஷம் ஊழியத்தில் இருக்கிறவங்களை ஒருவேளை கர்த்தர் பயன்படுத்துவாரா பயன்படுத்த மாட்டாரோ தெரியாது. ஆனா வேதம் சொல்லுகிறது, எலியா ஜெபம் பண்ணும்போது அவர் எப்படி ஜெபம் பண்ணாரா? கருத்தாய் ஜெபம் பண்ணார். உங்க ஜெபம் உங்களை மேல் தூக்கி கொண்டு வரும். உங்க ஜெபம் உங்களை அடையாளப்படுத்தும். You don't need any background. உங்களுக்கு எந்த பேக்ரவுண்டும் இல்லைனாலும் உங்க ஜெபம் உங்களை அடையாளப்படுத்தும். நீங்க செய்கிற ஜெபங்களை மனுஷங்க மறந்து போகலாம், கர்த்தர் ஒரு நாளும் மறந்து போக மாட்டார். ஆண்டவர் சொல்றார், கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியான் ஒருத்தர் இருக்கான். அவனை ஏன் தெரியுமா நான் தெரிந்தெடுக்க போறேன்? காரணம், அவன் ஊக்கமாய் ஜெபிக்கிறான், அவன் கருத்தாய் ஜெபிக்கிறான். He knows what he prays. பல வருஷமா ஜெபம் கிடையாது. சில பேர் எப்படி ஜெபம் பண்ணுவாங்க? எப்ப ஜெபம் பண்ணாலும் ஒரே மாதிரி ஜெபம் பண்ணுவாங்க. என்ன ட்ரெடிஷனல் சர்ச்சுக்கெல்லாம் போய் பாருங்க. ட்ரெடிஷனல் சர்ச்லாம் ஒரே பிரேயர் தான். என்ன ஒரே பிரேயர் தான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எத்தனை வருஷத்துக்கு சொல்லுவாங்க? எத்தனை வருஷம் இருக்காங்களோ அத்தனை வருஷத்துக்கும் ஒரே பிரேயர். A God is not a God of prayer like that. இல்லையா? ஆண்டவர் என்னை உருவாக்கினது சொன்ன ஜெபத்தை திரும்ப திரும்ப சொல்வதற்கல்ல. வேதம் சொல்லுகிறது, அவர் நம்மோடு கூட பேசுகிற தேவன், அனுதின மன்னாவை அனுதினமும் நமக்கு கொடுக்கிற தேவனா இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, வாழ்ந்த எல்லாரிலும் காட்டிலும் பிதாவோடு நெருக்கமாய் ஜெபித்த ஒரு மனுஷன் யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, இயேசு எப்படிங்க அப்படி ஊழியம் செய்திருக்க முடியும்? இயேசு கிட்ட என்ன அட்ராக்ஷன் இருந்தது? என்ன அட்ராக்ஷன் இருந்தது? இயேசுவை தேடி நிறைய கும்பல் வராங்க, திரளான கூட்டம் நெருக்குறாங்க அவரை, இல்லையா? நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, பரிசேயர் வராங்க, சதுசேயர் வராங்க, யூதர்கள் வராங்க, சீஷர்கள் வராங்க. வேதம் சொல்லுகிறது, லூக்கால அவருக்கு அநேக ஆயிரம் சீஷர்கள் இருந்தார்களாம். 120 பேர்ன்றது கணக்கு தான். ஆனா அவருக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க, நிறைய சீஷர்கள் இருந்தாங்க. எப்படி இவங்க எல்லாம் வந்தாங்க? He prays. இரவு முழுக்க அவர் ஜெபிக்கிறார், இல்லையா? He prays. எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் போய் ஜெபம் பண்றார். எப்பெல்லாம் சாக போகிறோம் என்று தெரிந்தும், தன்னை இப்படி சாகடிக்க போகிறார்கள் என்று சொல்லி தெரிந்தும், இயேசு போய் தன்னுடைய நேரத்தை ஜெபத்துல செலவு பண்றார். He prays for the attraction. நான் உங்களுக்கு சொல்றேன், எப்படி இந்த புவியீர்ப்பு சக்தின்னு ஒன்று இருக்கு இல்லையா? அது இருக்கனால தான் நம்ம எல்லாம் எங்க உட்கார்ந்துருக்கோம்? கீழே உட்கார்ந்துருக்கோம். புவியீர்ப்பு சக்தி இல்லைன்னா நம்ம எல்லாம் எங்க போவோம்? பறந்துட்டு இருப்போம். நமக்கெல்லாம் ஒரு புவியீர்ப்பு சக்தி இருக்கணும். அது பரலோகத்துல இருக்கு. ஆமென். அது பரலோகத்தோடு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம ஜெபிக்கும் பொழுது அந்த புவியீர்ப்பு நமக்குள்ள கிரியேட் செய்யும். ஆமென். It attract things. உங்களுக்கான ஆசீர்வாதங்களை நீங்க சுதந்திரிக்க முடியும், உங்களுக்கான காரியங்களை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். Because prayer attract things like Jesus attract people. இந்த இடத்துல எலியாவுக்கு எந்த பேக்ரவுண்ட் இல்லைனாலும் கர்த்தர் அழகா கொண்டு வரார் பாருங்களேன். எலியாவை ஒரு இடத்துல கொண்டு வந்து அவனை என்னவை கர்த்தர் நிற்கிறாரு? நீ எடுத்த உடனே எங்க போகணுமா? எப்படிப்பா எடுத்த உடனே ராஜாவுக்கிட்ட போகிற அளவுக்கான ஒரு தீர்க்கதரிசியா? உங்க எல்லாருக்குமே ஒரு கேள்வி உண்டாகலையா? இதுக்கு முன்னாடி அவர் என்ன செஞ்சிருப்பார், இல்லையா? இதுக்கு முன்னாடி அவர் என்னென்னலாம் செஞ்சிருப்பாரு? ராஜா கிட்ட போய் டைரக்டா கர்த்தருடைய வசனத்தை சொல்லணுமே. எங்களுக்குள்ள ஒரு கியூரியாசிட்டி இருக்கு. Who is Elijah? ஆண்டவர் சொல்றாரு, தேவையே இல்லப்பா, I've chosen him. I have chosen him. இன்னைக்கு கத்தார்ல கர்த்தர் உங்களை அப்படிதான் சூஸ் பண்ணிருக்கார்.
You don't have any background. உங்களை உயர்த்தி விட யாரும் இல்ல, உங்க கை தூக்கி விட யாரும் இல்ல, உங்களுக்கு உதவி செய்கிறது உங்க கம்பெனியோ உங்களுடைய காரியங்களோ கிடையாது. உங்களுக்கு கொண்டு வந்து உங்களை அடையாளப்படுத்துகிறது உங்களுடைய ஆண்டவர், உங்களை அடையாளப்படுத்துகிறது உங்களுடைய தேவன், உங்களுக்கு ஊழியங்களை நிர்ணயித்து கொடுத்தது தேவன். பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு ஒன்று கொடுக்கப்படாவிட்டால் அவனுக்கு ஏதாகிலும் கொடுக்கப்பட முடியாது, அவன் பெற்றுக்கொள்ள முடியாது. Because everything to be permitted from the above. இல்லையா? பரலோகத்திலிருந்து தேவனால் கொடுக்கப்படணும். இல்லையா? பூரணமான எந்த வரமும் யாரிடத்திலிருந்து வரணுமா? அவரிடத்திலிருந்து வரணும். இல்லையா? இந்த இடத்துல அழகா சொல்லப்பட்டிருக்கு, எலியா எப்படிப்பட்ட ஒரு மனுஷனா இருந்தானா, உங்களை போலும் என்னை போலவும் ஒரு பாடுள்ள மனுஷன். He is not a sophisticated person. இல்லையா? நல்ல ஒரு சுகமான வாழ்க்கையில் அவர் என்ன பண்ணல, வாழல. அவங்க அப்பா அம்மா ரொம்ப பணக்காரங்க இல்ல அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இல்ல பாக்குறோம், ரொம்ப வசதியான ஒரு குடும்பத்தை சார்ந்தவராகவும் இல்ல, எந்த பேக்ரவுண்டும் இல்ல. he was only அது ஒன்று தான் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. அவர் எப்படிப்பட்ட மனுஷனா இருந்தாராம்? பாடுள்ள மனுஷன். தினமும் கண்ணீர் வடிச்சிருப்பாரு, தினமும் அழுது புலம்பி இருப்பார். ஒருவேளை உங்களை மாதிரி என்ன மாதிரி கஷ்டப்பட்டிருப்பாரு, வேலை ஏதாவது செய்திருப்பாரு. இதெல்லாம் நம்ம யூகிச்சுக்க வேண்டியதான். பட் ஆனா ஒரு விஷயத்தை மறந்துடக்கூடாது, he was not sophisticated. அவர் ரொம்ப கம்ஃபர்டபுளா இல்ல. அதனாலதான் எந்த சூழ்நிலையில போட்டாலும் அவர் அதுக்குரிய ஷேப்பாய் அவர் மாறினார் என்று சொல்லி நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. முதல் காரியம் நான் வேகமாய் சொல்லி முடிக்கிறேன். வாசிங்க 3ஆம் வசனத்தை வாசிங்க. நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசையை நோக்கி போய், நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. ஆஃப்டர் a big message, ஒரு பெரிய செய்தி யாருக்கு சொல்லப்பட்ட பிறகு ராஜாவுக்கு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அந்த வசனத்துல வாசிங்க. 1ஆம் வசனத்துல என்ன சொல்றாங்க? 2ஆம் வசனம் வாசிங்க. ஆகாப்பை நோக்கி என் வாக்கின்படியே என்று சொன்ன உடனே, நல்லா கவனிச்சு பாருங்க, ஒரு பெரிய மெசேஜ், ரொம்ப பெரிய இடத்துல இருந்து கொண்டு வந்து கொடுக்கிறார். பரலோகத்திலிருந்து ஒரு மெசேஜ் வருது. அந்த மெசேஜ் அழகா கேரி பண்ணி கொண்டு போய் ராஜா கிட்ட கொடுத்த உடனே என்ன நம்ம நினைச்சிருப்போம்? இன்னையில இருந்து அவருடைய ஊழியம் எப்படி ஆக போகுது? பயங்கரமா எழும்பி பிரகாசிக்க போறாரு. இல்ல, அவர் கீழே ஒரு பெரிய ஒரு 4-5 பேர் கூட்டி சேர்க்க போறார். அந்த 4-5 பேர் ஒரு 100 பேரா மாறுவாங்க, ஒரு 1000 பேரா மாறுவாங்க. ஆனா நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. ஆஃப்டர் a மெசேஜ் கர்த்தர் என்ன சொல்றாரு? போய் எங்க ஒளிஞ்சுக்கோங்க? கீழ் திசை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா லோவர் ஸ்பேஸ். நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, ஒளிந்து கொள்வதற்கு அழகான ஒரு இடத்தை கர்த்தரை செட் பண்ணி தரார். ஒளிந்து கொள்வதற்கு அழகான ஒரு ஸ்பேஸ் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்விடத்தை விட்டு கீழ் திசைக்கு போய் யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரேத் ஆற்றங்கரையிலே ஒளிந்து கொண்டு இரு. ஏன் ஒளிந்து கொண்டிருக்கணும்? எதுக்காக ஒளிந்து கொண்டிருக்கணும்? தைரியமான ஒரு காரியம் தானே இது. கர்த்தர் அவர் பின்பாக இருக்கிறார் தானே, தைரியமா ஊழியம் செய்யலாமே. தைரியமா வெளிப்படையாய் எல்லாரிடத்திலும் போய் நான் எல்லார்கிட்டையும் சொல்றேன். என்ன சொல்றேன்? மழை பெய்யாது. கர்த்தர் சொல்லிக்கிட்டாரு, எல்லாரிடத்திலையும் போய் சொல்லிருக்கலாமே. கர்த்தர் ரொம்ப தெளிவா சொல்றாரு. கர்த்தர் ரொம்ப ஞானமாய் அவரை நடத்துகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஜெபிக்கிறவர்களை கர்த்தர் எப்படி நடத்துறாரா? ஞானமாய் நடத்துகிறார். உங்களுக்குரிய அபிஷேகத்தை கர்த்தர் கொடுக்கிறது மாத்திரமல்ல, உங்களுக்குரிய ஒளிவிடங்களையும் அவர் திட்டமிட்டு வைத்திருக்கிறார். ஏன்னா that place will shape us. இந்த 2026 ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எங்களுக்குரிய ஒளிப்பிடங்களை எங்களுக்கு காட்டுங்க ஆண்டவரே. பிகாஸ் that place, அந்த இடங்கள் தான் நம்மை பாதுகாக்க போகிறது. இந்த 2026 ஒளிப்பிடங்கள் தான் உங்களை பாதுகாக்க போகிறது. உங்களுக்கு தெரியுமா, ராஜாவுக்கு ஒரு எலியாவை கண்டுபிடிக்கிறது கஷ்டமா? ஊரையே ஆளுகை செய்கிறவருக்கு எலியாவை கண்டுபிடிக்கிறது கஷ்டமா? கஷ்டம் இல்ல. ஒரு 1000 பேரை அனுப்பிச்சா என்ன பண்ணிடலாம்? எலியாவை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? ஆனா எலியா ரொம்ப தெளிவா இருக்கிறாரு. நான் யாருடைய பாதுகாப்புல இருக்கேன்? கர்த்தருடைய பாதுகாப்புல இருக்கேன். When God plans something in your life, obey it.
அதை நீங்க கேட்டு அதன்படி நீங்க செய்யும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு தெளிவாய் காரியங்களை என்ன பண்ணி தராரா, உணர்த்தி தருகிறார். கர்த்தர் உங்கள் ஒளிப்பிடங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பிகாஸ் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த ஒளிப்பிடத்துல தான் அவருக்கு தேவையான எல்லாம் கிடைத்துதான். தண்ணீர் கிடைச்சுதான். எங்க போய் ஒளிஞ்சுக்க சொல்றாரு ஆண்டவர்? போய் வனாந்தரத்துல ஒளிஞ்சுக்கோன்னு சொல்லல. ஆண்டவர் சொல்றாரு யோர்தான் பக்கத்திலே ஒளிஞ்சுக்கோ. ஏன்னா அந்த இடத்துல தான் உனக்கு என்ன கிடைக்க போகுது? தண்ணி கிடைக்க போகுது. நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த 2026 நீங்க இருக்கிற இடங்கள்ல கர்த்தர் உங்களுக்கு என்ன கொடுக்க போறாரு? உங்களுக்கு தேவையான காரியங்களை கர்த்தர் கொடுப்பார். ஆமென். உங்களுக்கு நீங்க வறட்சியான ஒரு பாதையாக அது இருந்தாலும் உங்களுக்கு தண்ணீர் ஒவ்வொரு நாளும் அந்த இடத்துல ஓடிக்கொண்டே இருக்கும். God is going to bring waters. ஏன்னா தெளிவாய் வேதம் சொல்லுகிறது, அந்த இடத்துல தண்ணீர் வற்றி போன பிறகுதான் கர்த்தர் என்ன பண்றாரு? எலியாவை அந்த இடத்துல இருந்து. ஆனா God பிளான் உங்க லைஃப்ல இருக்கிற வரைக்கும் தண்ணீர் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும்? அந்த இடத்துல வந்துகிட்டே இருக்கும். Because water denotes God's blessing. நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்துல தன் கனியை கொடுக்கிறவன். அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, எந்த இடத்துல வாட்டர் ஃப்ளோ ஆயிட்டே இருக்கோ அந்த இடத்துல பிளெஸிங் இருக்கு, அந்த இடத்துல ஆசீர்வாதம் இருக்கு, அந்த இடத்துல கர்த்தரோட ஃபிளரிஷ்மென்ட் இருக்கு. அந்த இடத்துல எது எலியா சும்மா போய் ஒழித்து கொண்டில்ல, அந்த இடத்துல எலியா உட்கார்ந்து ஜெபம் பண்றாரு. ஏன்னா செய்ய போற ஊழியம் இதுக்கப்புறம் இன்னும் பெருசா மாற போகுது. செய்ய போகிற காரியங்கள் இன்னும் பெருசா மாற போகுது. மாறானாத ரிவைவல் சர்ச்சுக்கு நான் சொல்றேன், நீங்க ஒளிந்து கொண்டு ஜெபிக்கும் பொழுது உங்களை கர்த்தர் மறைத்து வைக்கிறார் என்று அர்த்தம் இல்ல, இதை விட ஒரு பெரிய இடத்திற்கு உங்களை கொண்டு போக தயார்படுத்தி கொண்டிருக்கிறார். Because God knows, even though it is a narrow place, அது ரொம்ப குறுகிய இடம். பாஸ்டர், எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த வழியா நடந்து போகிறது, இங்க தங்குறதுக்கு அசௌகரியமா இருக்கு, இங்க நடந்து போகிறதுக்கு கஷ்டமா இருக்கு, மந்த் எண்ட் எங்களால ஓட்ட முடியல, மந்த் எண்ட் எங்களுக்கு காணிக்க கொடுக்கிறதுக்கு எங்களுக்கு எதுவும் இல்லை, என் பர்ஸ் எம்டியா இருக்கு. கர்த்தர் சொல்லுகிறார், God will provide you. ஆண்டவர் உங்களுக்குரியதை உங்க கரங்களிலே கொண்டு வந்து கொடுக்கிறவர் தான் அவருடைய தேவன். ஆமென். ஆனா நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான், you hide yourself and you pray, because secret place will bring the prayers that you lost. நீங்க இழந்து போன ஜெப வாழ்க்கையை எங்க பெற்றுக்கொள்ள முடியும்? தனித்திருக்கும் போது. இந்த ரெண்டு காரியத்தை ரெண்டு பேர் உபயோகப்படுத்திப்பாங்க. நீங்க தனிமையா இருக்கும் போது பிசாசு ஒண்ணு உங்களை கொண்டு போயிடுவான். நீங்க தனிமையா இருக்கும் போது கர்த்தரோடு இருந்தீங்கன்னா நீங்க வேற லெவல்ல போயிடுவீங்க. தனிமையின் வாழ்க்கை ரொம்ப முக்கியம். டிப்ரெஷன்ல இருக்கிறவங்களாம் நீங்க கணக்கு எடுத்து பாருங்க, ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறவங்களாம் கணக்கு எடுத்து பாருங்க, நிறைய நேரம் அவங்க எங்க இருப்பாங்களாம்? தனிமையா இருப்பாங்க. ஆண்டவர் உங்களை தனிமையா இருக்கிறதுக்காக உங்களை அழைக்கல. வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் உங்களுக்கு சாட்சியாய் நிறுத்தும்படியாய் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென். வேதம் சொல்லுகிறது, நீங்க எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். எங்கெங்கெல்லாம் சாட்சிகளாய் இருப்பீர்கள்? சமாரியால மாத்திரம் இல்ல, யூதேயா மாத்திரம் இல்ல, எருசலேம்ல மாத்திரம் இல்ல, உலகத்தின் கடைசி வரையிலும். ஏன்னா இந்தியாவை தாண்டி கத்தாருக்கு வந்தாலும் நீங்க கத்தருக்கு எப்படிதான் இருக்கணும்? சாட்சியா இருக்கணும். நிறைய பேருக்கு இந்தியா கதையே பேசிக்கிட்டு இருப்பாங்க. இந்தியாவில் நாங்க வல்லமையா ஊழியம் செய்தோம் பாஸ்டர், கத்தார்ல என்ன பண்றீங்க? நான் தொட்ட உடனே சுகமாச்சு பாஸ்டர். நிறைய பேர் எனக்கு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஒரு சர்ச் சொன்னாங்க, இந்த மாதிரி நாங்க வந்து இந்தியன் டைம்ல நாங்க வர்ஷிப் பண்றோம், நியூ இயர் சர்வீஸ் நாங்க கிராஸ் பண்ணும்போது நாங்க எந்த டைம்ல கிராஸ் பண்றோம்? இந்தியன் டைம்ல கிராஸ் பண்றோம் பாஸ்டர் அப்படின்னு சொல்லி நிறைய சர்ச் பண்றாங்க. நீங்க இந்தியால இருந்துக்கலாமே. கர்த்தர் உங்களை கத்தார்ல கொண்டு வந்த நோக்கம் என்ன? கத்தார்ல கொண்டு வந்த நோக்கம் என்ன? கத்தார்ல கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமா வைக்க போறார். கத்தார்ல கர்த்தர் உங்களை பெருக செய்ய போகிறார். கத்தார்ல 12 மணி ஆகும் போதுதான் கர்த்தர் உங்களை கத்தார்ல ஆசீர்வதிப்பார். ஆமென். நிறைய பேரோட மைண்ட் செட் இன்னும் மாறல. நிறைய பேரோட மைண்ட் செட் எங்கேயே இருந்துருச்சு, இந்தியாலே நின்றுச்சு. இந்தியாலே நாங்கள் அதை செய்தோம், இதை செய்தோம், அப்படி செய்தோம், இப்படி செய்தோம். இது ஒரு இஸ்லாமிய ஒரு இடம் பார்த்தா அப்படி தெரியலையே. நம்ம இங்கதான் ரொம்ப சுதந்திரமா இருக்கோம். ஆமென். இங்கதான் சுதந்திரமா ஆராதிக்கிறோம். உங்க சர்ச்சில் 500 பேர் உட்கார்ந்துருப்பாங்க, நீங்க ஆளே தெரியாம நடுவுல ஒரு கூட்டத்துல உட்கார்ந்துருப்பீங்க. இங்க பாருங்க, உங்களை அடையாளப்படுத்துறாங்க. பிரதர் இங்க வாங்க அப்படின்னு சொல்லி அடையாளப்படுத்துறாங்க. பாஸ்டர் முன்னாடி கூப்பிட்டு ஜெபிக்கிறாங்க, உங்களுக்கு லீடர்ஷிப்ஸ் கொடுக்குறாங்க, உங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கப்படுகிறது ஊழியங்கள் இல்லையா?
ஆண்டவர் உங்களை உயர்த்தி வச்சிருக்கிறார். ஆமென். கத்தார்ல எடுத்து பயன்படுத்த போறார். ஆமென். மாரானாதா ரிவைவல் சர்ச்சை கர்த்தர் அடையாளப்படுத்த போறார். ஆமென். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமென். கீரையாத்தின் ஆற்றண்டையிலே உங்களுக்கான அபிஷேகமும் உங்களுக்கான காரியமும் ஒளித்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதே இடத்துல தங்கியிருக்கிறவர்கள் அதை பெற்றுக் கொள்வார்கள். ஆமென். இன்னொரு ஒரே ஒரு காரியத்தை சொல்ல போறேன், எடுத்து வாசிங்க. அந்த இடத்துல தொடர்ந்து வாசிங்க. யார் அவங்களுக்கு சாப்பாடுலாம் கொண்டு வந்தாங்களா? வாசிங்க, வாசிங்க அந்த வசனத்தை. அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்று நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, when you are in God's plan and God's place, you will be in God's provision. கர்த்தர் உங்களுக்கு போஷிக்கிறவராகவும் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. நிறைய நேரத்தில் நீங்க யோசிப்பீங்க, ஆண்டவரே எதுக்கு காகம்? காகத்தினால எவ்வளவு கிலோ எடுத்துட்டு வர முடியும்? இறைச்சி எவ்வளவு கிலோ கொண்டு வர முடியும்? ஏதோ ஒரு கழுகுனா என்ன பண்ணும்? ஒரு 2 கிலோ 3 கிலோ தூக்கிட்டு வரும். அது ஒரு 2 நாள் 3 நாள் வச்சு என்ன பண்ணலாம்? சாப்பிடலாம். காகம் எவ்வளவு கொண்டு வரும்? ஒரு 100 கிராம் கொண்டு வரும். ஆண்டவரே 100 கிராம் தானா? கறி 10 ஆண்டவரே, பசிக்குது சொல்லல. ஆண்டவர் எதுதான் நிர்ணயிச்சார்? அவருக்கு காகத்தை தான் நிர்ணயிச்சார். சில நேரத்தில் ஆண்டவர் காகங்களை தான் நமக்கு கொடுப்பாரு. ஆமென். காலையில மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், நைட் டின்னர் யார் தான் கொண்டு வரா? காகங்கள். வேதம் சொல்லுகிறது, காகம் எப்படிப்பட்டதான ஒரு மிருகம் தெரியுமா? தன்னுடைய குஞ்சுகளுக்கே அது சாப்பாடு கொடுக்காதான். நீங்க எடுத்து வாட்சி பாத்தீங்கன்னா, சங்கீதம் 147:9 நீங்க வாட்சி பாருங்களேன் முடிஞ்சா. அவர் மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் அவர் யார் ஆகாரம் கொடுக்கிறா? கர்த்தர் ஆகாரம் கொடுக்கிறார். ஏன்னா காக்கா யாருக்கு சாப்பாடு கொடுக்காது? he is a free man. ரொம்ப ஜாலியா உலகம் எல்லாம் சுத்திக்கிற ஒரு 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 மிருகம். ஆனா கர்த்தர் யாருக்கு தான் அந்த டைரக்ஷனை கொடுத்திருக்காரு? காகத்திற்கு ஆண்டவர் பர்பஸ கொடுத்திருக்காரு. என்ன? உலகம் சுற்றுகிற காகத்துக்கு சுத்தம் இல்லாத மிருகம் இல்லையா? காக்காவை என்னைக்காவது அழகா கொஞ்சிருக்கீங்களா? புறாவு கூட சாப்பாடு வைப்போம். காக்காவை என்னைக்காவது எவ்வளவு அழகா இருக்க அப்படின்னு சொல்லுவீங்களா? வேணா கிண்டல் பண்ணுவீங்க. யாராவது கருப்பா இருந்தா அவனை பார்த்து என்ன பண்ணுவோம்? நம்ம கிண்டல் பண்ணுவோம். தவிர காக்கா வேற எதுக்கும் யூஸ் பண்றதே இல்லை. அது சுத்தமான தண்ணியில குளிச்சு பார்த்திருக்கீங்களா? ரோட்ல இருக்கிற தண்ணியில தான் குளிக்கும். அப்படிப்பட்ட காகமா? ஆண்டவரே காகத்தையே எங்களுக்கு அனுப்புறீங்க? இல்ல, அது கர்த்தர் அனுப்புகிற காகம். அவன் அது சுத்தம் இல்லாததான் இருக்கலாம், ஆனா கர்த்தர் அது சுத்தப்படுத்தி அனுப்புகிறார். அது டெஸ்டினி இல்லாததா இருக்கலாம், அதுக்கு ஒரு டெஸ்டினியை கர்த்தர் கொடுக்கிறார். அது உலகம் முழுக்க போகிறதாக இருக்கலாம், கர்த்தர் ஒரு இடத்தை அதுக்கு பர்டிகுலரா அடையாளப்படுத்தி கொடுக்கிறார். நான் உங்களுக்கு சொல்றேன், கர்த்தர் சொல்லுகிற இடத்துல நீங்கள் இருக்கும் பொழுது உங்களுக்குரிய ஆசீர்வாதம், உங்களுக்குரிய ப்ரொவிஷன்ஸை கர்த்தர் நீங்க இருக்கிற இடத்துல கொண்டு வந்து கொடுப்பார். ஆமென். மேபி அது குவான்டிட்டி வைஸ் பெரிசா இல்லாம இருக்கலாம், ஆனா குவாலிட்டி வைஸ் கர்த்தர் உங்களை நிரப்புகிறவராகவே இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அனுதினமும் அந்த காகம் என்ன பண்ணுச்சா? அவருக்கு சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்தது. அனுதினமும். இட் ஹவ் நாட் ஸ்கிப்ட் ஒன் டே. ஒரு நாள் கூட காக்கா லீவ் போடல. ஆமென் சொல்லுங்க. சர்ச்சுக்கு நம்ம சம்டைம்ஸ் என்ன பண்ணிடுவோம்? லீவ் போட்டுருவோம். பாஸ்டர் ரொம்ப உடம்பு வலி, ரொம்ப ஃபீவர், காக்கா லீவ் போடல. காக்கா என்ன பண்ணுச்சு? டெய்லி கொண்டு வந்துச்சு. நான் உங்களை காக்கான்னு சொல்லல, நான் காக்கத்தை தான் காக்கான்னு சொல்றேன், பர்பஸ் சொல்றேன். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. when God can turn your irregular patterns to regular pattern. ஒருவேளை நீங்க ஜெபிக்க முடியாம கஷ்டப்படுகிற ஒரு நபரா இருக்கலாம். பாஸ்டர் எங்களால டெய்லி ஜெபம் பண்ண முடியல, டெய்லி எங்களால வேதம் வாசிக்க முடியல, டெய்லி எங்களால ஆராதனைக்கு செய்ய முடியல. God today he will change your irregular patterns. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஜெப பேட்டர்னை கர்த்தர் கொடுக்கட்டும். இன்னைக்கு போய் நீங்க ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரத்துல முடியும் போது ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு பேட்டர்னை கொடுங்க. டெய்லியும் 5 நிமிஷம் ஜெபம் பண்றதுக்கு கிருபை தாங்க. மேபி 1 மணி நேரம் உங்களால ஜெபம் பண்ண முடியாது. அதாவது அந்த மைக்ரோ பிரேயர் அப்படின்றத ஃபாலோ பண்ணுங்க. மைக்ரோ இன்டிமெசின்னு ஒரு காரியம் இருக்கு. உங்களுக்கு தெரியுமா? ஒரு நாளைக்கு பெண்கள் எத்தனை வார்த்தை பேசுறாங்க? ஆண்கள் ஒரு நாளைக்கு 7000 வார்த்தை பேசுறாங்களாம். நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், இங்கேயும் சொல்றேன். பெண்கள் ஒரு நாளைக்கு எத்தனை வார்த்தை பேசுறாங்களாம்? கிட்டத்தட்ட 20000 வார்த்தை பேசுறாங்களாம்.
20,000க்கும் மேல பேசுறாங்களாம். அப்ப ஒருத்தர் காலையில வேலைக்கு போகிறாருன்னு வச்சுக்கோங்க, ஆண், அவரு 7,000 வார்த்தையை எங்கேயே முடிச்சிருவாரு, வேலை செய்யற இடத்துலயே முடிச்சிருவாரு. வீட்டுக்கு வரும்போது என்ன இருக்காது, அவருக்கு வார்த்தையே இருக்காது. கேட்கிற கேள்விக்கெல்லாம் என்னதான் சொல்லுவாரு, அப்படின்னே சொல்லிட்டு இருப்பாரு. இவங்க காலையில இருந்து வேலைக்கு போக மாட்டாங்க, ஃப்ரெஷ்ஷா இருப்பாங்க. 20,000 வார்த்தைகளும் யார்கிட்ட தான் சொல்ல முடியும், கணவர்கிட்ட தான் சொல்ல முடியும். ரெடியா இருப்பாங்க, அவர் எப்போ வருவாரு அப்படின்னு சொல்லி ரெடியா இருப்பாங்க. அந்த உடனே 20,000 வார்த்தைகளும் ஒரே நேரத்துல வரும். நம்ம ஆளுக்கு தாங்க முடியாது. என்ன, டப்புன்னு வண்டி எடுத்துட்டு இது மறந்துட்டேமா அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு வெளியில போயிடுவாரு. இல்லாட்டி ஃப்ரெண்ட்ஸ் கூட போறேன்னு போயிடுவாரு. வீட்லயே இருக்க மாட்டாரு. என்னடா இந்த மனுஷன் வீட்லயே இருக்க மாட்டாரு, இவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியலையே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிப்பாங்க. ஏன்னா அவரால் கேட்க முடியாது, அவருக்கு வார்த்தைகள்லாம் இல்லை, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஆனா நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, வீட்டுல நம்ம இதை பிராக்டிஸ் பண்ணணும். வீட்டுல மேபி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் யாராவது ஒருத்தர் இறங்கி போய் 2 பேரும் ஒன்னா மைக்ரோ மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணணும். டெய்லி 5 நிமிஷம் உங்க மனைவியோட உட்காந்து பேசுங்க. டெய்லி ஒரு 5 நிமிஷம் உங்க பிள்ளைகளோட உட்காந்து பேசுங்க. உங்க ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. நிறைய வேலைன்னு ஓடிக்கிட்டே இருக்காதீங்க. வந்த உடனே படுத்து தூங்கிடாதீங்க. என்ன, கொஞ்ச நேரம் உங்க பிள்ளைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் அந்த மைக்ரோ மினிட்ஸ், அதுதான் நான் ப்ரேயருக்கும் சொல்றேன். நீங்க மைக்ரோ மினிட்ஸ் ப்ரேயர்ல ஸ்பெண்ட் பண்ணுங்க. மைக்ரோ மினிட்ஸ் ப்ரேயர்ல ஸ்பெண்ட் பண்ணும் போது அந்த ப்ரேயர் எஃபெக்டிவா மாறும். எடுத்த உடனே 1 hour பெருசா அப்படியே 40 நாள் உபவாசலாம் ஜோம் பண்ண உங்களால முடியாது. எப்படி ஸ்டார்ட் பண்ணுங்க, டெய்லியும் ஒரு 15 மினிட்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. கர்த்தர் அந்த ஜெபத்தை ஆசீர்வதிப்பார். போக போக கர்த்தர் உங்க ஜெபங்களை பெருக செய்வார். அவரே அதை 1 hour ஆக்குவார். அவரே அதை 2 மணி நேரம் ஆக்குவார். அதுவே அவர் 3 நாள் ஃபாஸ்டிங் ப்ரேயரா மாத்துவார். 40 நாள் ஃபாஸ்டிங் ப்ரேயரா கர்த்தர் அதை மாத்தி கொடுப்பார். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் காகங்களுக்கு கட்டளையிட்டு தன் காலத்திலே தன் காரியத்தை உங்களிடத்திலே கொண்டு வருகிறவராக இருக்கிறார். கடைசியா அவரை எங்க அனுப்புறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, விதவையின் வீட்டுக்கு அனுப்புறாங்க. யாராவது உதவிக்கு விதவையின் வீட்டுக்கு அனுப்புவாங்களா? கர்த்தர் சொல்றாரு, இதுக்கு மேல ஒண்ணும் இல்லாத விதவை, அவதான் உன்னை போஷிக்க போகிறான். என்ன ஆண்டவரே, ஒழித்து கொண்டிருக்கணும், காகங்கள் வந்து சாப்பாடு போடுது, விதவை கிட்ட போய் உட்கார சொல்றீங்க, அவளுக்கே கணவன் இல்லை, அவளே கடைசி சாப்பாடு சாப்பிட்டு இறந்து போக போறா, அவகிட்ட போய் அனுப்புறீங்களே. ஆண்டவர் சொல்றாரு, இல்ல, மூலியமா அந்த இடத்துல ஒரு அற்புதம் செய்ய போறேன். நான் சொல்றேன், இன்னைக்கு மாராநாதா ரிவைவல் சர்ச்ல கர்த்தர் அதை சொல்றார். விதவைகளை போல சூழ்நிலைகள் இருக்கலாம், ஆனா அந்த இடத்துல தான் கர்த்தர் உங்களுக்கு இந்த வருஷம் முழுக்க போஜனத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஊரே பஞ்சத்துல இருந்தாலும் அவள் வீட்டில் மாத்திரம் அப்பமும் தண்ணீரும் குறைபடவே இல்லை. கர்த்தர் நிறைவாய் நடத்தி கொண்டே இருந்தார். ஆமென். ஊக்கமாய் செய்யும் ஜெபம் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. கண்களை மூடி ஜெபிக்கலாமா?